இங்க ஒருத்தன் அவனோட வைஃபோட கைய தன்னோட கையோட சேர்த்து கட்டிட்டு டெய்லி தூங்குறான். உண்மை என்னன்னா அந்த பொண்ணு அவனோட வைஃபே கிடையாது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா அந்த பொண்ணு ஸ்கூல் போறப்போ அந்த பொண்ணை பிளான் பண்ணி கடத்தி இருப்பான். அந்த பொண்ணு சைஸ்ல பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் ரெடி பண்ணி அந்த பொண்ணை அதுல வச்சு வளர்த்திட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த பொண்ணு காணா போன நியூஸ் அந்த நாடு முழுக்க பரவுது. அந்த குழந்தைய கடத்துறப்போ ஒரு சின்ன பொண்ணு பாத்துருக்கோம். அதனால போலீஸ் கிட்ட அது இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். போலீஸ் வந்து வீட்டுல செக் பண்ணி பாக்குறாங்க, குழந்தை எங்கேயுமே இருக்காது. ஏன்னா குழந்தை பேஸ்மெண்ட்ல இருக்கும், அது போலீஸ்க்கு தெரியாது. போலீஸ் தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நாள் போக போக அந்த சின்ன பொண்ணு வளர ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வருது. அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறான். டெய்லி அவன் கூடவே தூங்க வச்சுக்கிறான். தூங்குறப்ப கையில டைய கட்டிடுறான். ஒரு நாள் அந்த பொண்ணு அவன் கடைக்கு கூட்டு போறான். அங்க போய் பெயிண்ட் வாங்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க யாருக்கிட்டயுமே ஹெல்ப் கேட்கல. இதை பார்த்து அந்த சைக்கோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல அவன் வேற ஒரு ரூமுக்கு அந்த பொண்ணை கூட்டு போறான். இவ்வளவு வருஷமா சின்ன ரூம்லயே இருந்துட்டு இப்ப பெரிய ரூம் பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவன் ஒரு வெக்கேஷன் கூட்டு போறான். அங்க ஒரு லேடி கிட்ட அந்த பொண்ணு ஹெல்ப் கேக்குது. ஆனா அந்த லேடிக்கு பேசுறது புரிய மாட்டேங்குது. இதை பார்த்து அந்த சைக்கோ மறுபடியும் டென்ஷன் ஆகுறான். அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்து ரொம்ப அடிச்சு சித்திரவதை பண்றான். அந்த பொண்ணு ஒரு நாள் வெளியே வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்ப கேட் ஓபனா இருக்கும். இதென்ன சான்ஸ்னு வெளியே ஓடி போயிடுவா. பக்கத்துல ஒரு ஹோம் இருக்கும், அங்க போயிட்டு போலீஸுக்கு போன் பண்ணுவா. கேட் ஓபனா இருக்குது பார்த்து அந்த பொண்ணு வெளியே ஓடி போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த சைக்கோ ட்ரெயின்ல போய் அடிப்படை சேர்த்துறான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டு போய் அவங்க அம்மா அப்பா கூடவே சேர்த்துறாங்க. இந்த கதையில வந்து எல்லாமே உண்மையா நடந்தது.